இஸ்லாமாபாத் மீது இந்தியா பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். எல்லையில் பாகிஸ்தான் மீது இந்தியா குண்டுமழை பொழிந்து வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானின் சியால்கோட், லாகூரை தொடர்ந்து இஸ்லாமாபாத் மீதும் தற்போது இந்திய ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்தியாவின் எல்லை மாநிலங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் அதனை முறியடித்த இந்தியா தற்போது பதில் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. பாகிஸ்தானின் லாகூர், சியால்கோட்டை தொடர்ந்து தற்போது இஸ்லாமாபாத் மீதும் இந்திய ராணுவம் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்தியாவின் எல்லை மாநிலங்களான காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்தியா தன்னுடைய பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்தியாவுடைய இந்த பதில் தாக்குதல் நடவடிக்கைக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. தற்போது இந்தியாவுடைய இந்த பதில் தாக்குதல் நடவடிக்கைக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார். தற்போது இந்தியாவும் லாகூர், சியால்கோட்டை தொடர்ந்து தற்போது இஸ்லாமாபாத்திலும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. தகவல்களை பதிவு செய்யுங்கள். இந்தியா மீதான பாகிஸ்தான் என்பது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக இது தொடர்பாக இன்று மாலை பத்திரிகையாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவிக்கும் போதும் கூட இந்தியாவை பொறுத்தவரை பயங்கரவாதத்திற்கு எதிராகவே தொடர்ந்து தாக்குதலை என்பதை நடத்தது. குறிப்பாக பகலகாம் தாக்குதலுக்கு எதிராகவே பழித்திருக்கும் விதமாகவே, பதிலளிக்கும் விதமாகவே கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு என்பது அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நடத்தப்பட்டது. எந்தவித பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பயங்கரவாதிகள் மீதே தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக, குறிப்பாக 2001 முதல் 2008, 2019, 2025 என பல தாக்குதல்கள் என்பதனை எல்லையை தாண்டி பயங்கரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல்களை நடத்தி வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதற்கு தகுந்தாற் போல் பதில் தாக்குதல் என்பதனை இந்தியா தரப்பில் வழங்கியிருக்கிறது. எனவே இது தொடர்பாக இன்றைய தினம் அமெரிக்கா உடனான பேச்சுவார்த்தையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தாண்டி நடக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு எதிராக பதிலளிக்கும் விதமாக இந்தியா அளித்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது பாராட்டத்தக்கது என்பதாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு என்பதனை போட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய மாலை ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவை சந்தித்த போது, அமெரிக்க அதிபர்களை சந்தித்த போது இது தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக எல்லை தாண்டி நடைபெறக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா செயல்பட்டு வருவது பாராட்டத்தக்கது. குறிப்பாக பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா செயல்பட்டு வருவது மிகவும் பாராட்டத்தக்கது என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி.